சத்திய கொள்கையிலே வாழுகிற பொழுது பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், சித்திரவதை செய்யப்படுவோம், ஏச்சி பேச்சுக்களை கேட்க நேரிடும். ஜமாத்தார்களே, தௌஹீது சொந்தங்களே, தெருக்காரர்களின் திருப்தி தேவையில்லை, குடும்பத்தாரின் திருப்தி தேவையில்லை, ஒரு ஊரின் திருப்தி, ஒரு ஜமாத்தின் திருப்தி தேவையில்லை. மனிதர்களின் திருப்தியை விட இந்த மனிதர்களை எல்லாம் படைத்த ரஹ்மானின் திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த சத்திய கொள்கையில் நாம் உறுதியாய் வாழ்ந்தால், சமரசம் இல்லாமல் வாழ்ந்தால், சத்திய கொள்கையை ஏற்று சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால், இந்த கொள்கையில் நாம் வாழ்ந்ததற்கு அல்லாஹ்வின் தூதரை சாட்சியாயிருப்பார்கள். சத்திய கொள்கையே மறுமைக்கான வெற்றி. மனித திருப்தியை கால்களுக்கு கீழாய் புதைப்போம், இறைவனின் திருப்தியை தூக்கி பிடிப்போம். சத்திய கொள்கையிலே வாழ்ந்து சத்திய கொள்கையிலேயே மரணித்து மறுமையிலே அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சமூக பாதுகாப்பு மற்றும் இஸ்லாமிய பொதுக்கூட்டத்தில் இறை திருப்தியை நாடி பெருந்திரளாய் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் சத்திய கொள்கையே மறுமைக்கான வெற்றி என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஏராளமான மதத்தை சார்ந்தவர்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் பின்பற்றுகிற கொள்கை கோட்பாடுகள் அவரவருக்கு பிடித்தமான வகையிலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். பல கடவுளை வணங்குகிறோம் என்கிற கொள்கையை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். இறைவன் ஒரு தூதரை அனுப்பி, இவர் உங்களுக்கு நேர் வழிகாட்டுவார், நல்லதை எடுத்து சொல்லி தீமையை தடுப்பார் என்று இறைவன் அனுப்பிய ஒரு தூதரை கடவுளாக, கடவுளின் மகனாக கற்பனை செய்து, ஈசா அவர்தான் கடவுள் என்று சொல்லுகிற கூட்டத்தார்கள் இந்த உலகத்தில் கணிசமானோர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை. இந்த உலகம் உருவானது இயற்கைதான். தண்ணீர் வானிலிருந்து மழை பொழிவது இயற்கைதான். சூரியன் உதிப்பது இயற்கைதான். பகலும் இரவும் உருவாவது இயற்கைதான் என்று சொல்லி, கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை என்கிற கொள்கையை கொண்டவர்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். மற்றொரு சாரார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது அன்பு செலுத்தினால் அவன்தான் கடவுள், அன்பே கடவுள், நீ என் மீது அன்பு செலுத்தினால் நான் கடவுள், நான் உன் மீது அன்பு செலுத்தினால் நீ கடவுள் என்று கடவுள் கொள்கையை குழப்பமாய் பின்பற்றுபவர்களும் வாழ்கிறார்கள். இத்துணை சாரார்களுக்கு நடுவில் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி அவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு, அவர்களின் வாழ்க்கைக்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதர் என்கிற கொள்கையை ஆழமாய் பற்றி பிடித்து, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற ஓரிரை கொள்கையில் முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம். இவ்வாறு முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் ஏன் வாழுகிறோம்? எதற்காக இந்த கொள்கையை பற்றி பிடிக்கிறோம்? இந்த கொள்கையில் நாம் வாழ்ந்தால் நாம் அனுபவிக்கிற பலன்கள் என்ன என்பதையெல்லாம் நாம்
நம் வாழ்க்கையிலே பரீட்சித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை போன்று, அடுத்தவர்களை போன்று, அந்நியர்களை போன்று நம் வாழ்க்கை அமைந்துவிடக்கூட ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் இலக்கில்லாதவனாய், லட்சியமில்லாதவனாய் வாழ மாட்டான். லட்சியமற்ற வாழ்க்கை ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்காது என்று இறைவன் ஏராளமான இடத்திலே போதிக்கிறான். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிறான், ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். சத்திய கொள்கை என்றால் என்ன? ஏகத்துவம் என்றால் என்ன? ஒரு முஸ்லிம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நீ அறிந்து கொள் மனிதா, கற்றுக்கொள் மனிதா. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அவன் எப்படி உன்னை வாழ சொல்லி இருக்கிறானோ அப்படித்தான் நீ வாழ வேண்டும். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், லா இலாஹா இல்லாஹுவே, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான், சாக மாட்டான், மரணிக்க மாட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வ ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலியின், அவன் உங்கள் இறைவன் மட்டுமல்ல, உங்கள் முன்னோர்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருடைய இறைவனும் அந்த ஓர் இறைவன் தான். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், மக்களை பார்த்து அழைக்கிறான். சத்திய கொள்கைக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மக்களே, அல்லாஹ் அழைக்கிறான். கத் ஜாஅத்துக்கும் மவ்ஈலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துவிட்டது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், யாருடைய உள்ளத்திலெல்லாம் நோய் இருக்கிறதா, அசுத்தம் இருக்கிறதா, கசடு இருக்கிறதா, அந்த நோய்க்கு மருந்து வந்து விட்டது. வஹுதா, நேர்வழி வந்து விட்டது. வரஹ்மத்தல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு அருள் வந்து விட்டது, அருட்கொடை வந்து விட்டது. அல்லாஹ் எது குறித்து சொல்லுகிறான் தெரியுமா? அடுக்குகிறான் இறைவன். உனக்கான நேர்வழி வந்து விட்டது, அறிவுரை வந்து விட்டது. உன் உள்ளத்திலே நோய் இருந்தால், அசுத்தம் இருந்தால், அந்த அசுத்தத்தை நீக்குவதற்கான மருந்து வந்து விட்டது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருள் மழை வந்து விட்டது. அதுதான் திருக்குர்ஆன். சத்திய கொள்கை என்பது திருக்குர்ஆனின் கொள்கை. உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி பிடிக்கிறாயோ இல்லையோ, யாரை பற்றி பிடிக்கிறாரோ இல்லையோ, தௌஹீத் ஜமாத்து, சுன்ன ஜமாத்து, நீ எந்த ஜமாத்தாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலாம். உன் வாழ்க்கையில் திருக்குர்ஆனை பற்றி பிடிக்கிறாயா? அதுதான் நேரான பாதை, சத்திய கொள்கை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹ் வ பிரஹ்மதிஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இந்த திருக்குர்ஆனின் போதனையை எவர் கவ்வி பிடிக்கிறாரோ, பற்றி பிடிக்கிறாரோ, அவர் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளட்டும். சந்தோஷமா நீ இருக்கலாம். இந்த உலகத்திலும் சரி, மறுமையிலும் சரி, உனக்கான மகிழ்ச்சி வேண்டுமா? நீ திருக்குர்ஆனின் படி வாழ வேண்டும். அடுத்தவனை பார்த்து வாழாதே, மேலே இருப்பவனை பார்த்து வாழாதே. என் முன்னோர் என்ன செய்தார், என் மூதாதையர் என்ன செய்தார், என் ஊரிலே என்ன வழக்கம், என் தெருவிலே என்ன வழக்கம், என் குடும்பத்திலே என்ன வழக்கம் என்பதையெல்லாம் நீ பார்க்க கூடாது. திருக்குர்ஆனை நீ பார்க்க வேண்டும். சத்திய கொள்கையை அல்லாஹ் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் பாடம் நடத்துகிறான் என்று பாருங்கள். இந்த உலகம் நாம் எழுதுகிற சாதாரண பரீட்சையை போன்றதா? 10ஆம் வகுப்பு பரீட்சையிலே ஃபெயில் ஆகிவிட்டால், தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் மறுதேர்வு வைக்கப்படும்.
12ஆம் வகுப்பு பரீட்சையிலே தேர்ச்சி அடையாவிட்டால் எத்துணை தடவை வேண்டுமானாலும் ரீடெஸ்ட் எழுதலாம். இந்த உலகத்திலே ஒரு கல்வியிலோ ஒரு தேர்விலோ தோற்றுவிட்டால் நாம் எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் அந்த கல்வியிலே தேர்ச்சி பெற முடியும். ஆனால் இறைவன் கற்றுத்தந்திருக்கிற கொள்கை அப்படிப்பட்டதா? மறு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? குறிப்பாக இஸ்லாமியர்கள், நமக்கான தலைப்பு இது. சத்திய கொள்கையில் நாம் நம்மை சமரசம் செய்யாமல் மிகச் சரியாய் பயணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ அதற்கு மேலெல்லாம் இப்பொழுது வாழ்கிற மாதிரி தெரியவில்லை. 80 வயசுல மௌத்தா போனாலே அல்ஹம்துலில்லாஹ் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த பரீட்சையிலே நாம் ஜெயித்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி கிடைக்கும். இந்த தேர்வு கேள்விகள் கொடுக்கப்பட்டு பதில்களும் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த தேர்விலே தேர்ச்சி பெறுவோமா? சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் பல கூறாய் பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ ஜமாத்துக்கள் இருக்கலாம், அமைப்புகள் இருக்கலாம், ஒவ்வொரு இயக்கங்கள் கழகங்கள் என்று கூட உருவாகலாம். நீங்கள் குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு யார் சரியான கொள்கையை சொல்கிறார், நேரான கொள்கையை போதிப்பவர் யார் என்பது பற்றியான எந்த குழப்பமும் தேவையில்லை. அல்லாஹ் அழகாய் கற்றுத்தருகிறான். யார் திருக்குர்ஆனின் படி தன் வாழ்க்கையை கட்டமைக்கிறாரா, அது தனி நபராய் இருக்கலாம் அல்லது ஒரு ஜமாத்தா இருக்கலாம். திருக்குர்ஆனின் படி, அல்லாஹ்வின் வார்த்தையின்படி உன்னை யார் வழி நடத்துகிறாரோ அவர்தான் சத்திய கொள்கையில் இருக்கிறார். உனக்கான மறுமை வெற்றி அந்த பாதையில் தான் இருக்கிறது. எத்தனை இடத்திலே அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு சிலர் அறியாமையால் தெரியாமையால் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். நாம் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். மீண்டும் மறுவாய்ப்பு கொடுக்கப்படாது. இந்த உலகத்திலே இறைவனுக்காக நீ எதை தேர்வாய் எழுதுகிறாயோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே மார்க்காய் உனக்கு தரப்படும், மதிப்பெண்ணா தரப்படும். இல்லை எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை பாவா, ஒரு வாய்ப்பு தான். இந்த உலகத்திலே நீ வாழுகிற பொழுது சத்திய கொள்கையில் வாழ வேண்டும் என்பது உனக்கான கட்டளை. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சத்திய கொள்கையிலே வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான நற்செய்தியை பாருங்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ். சத்திய கொள்கை என்றால் என்ன? அதற்கு அல்லாஹ் விளக்கம் சொல்லுகிறான். காது கொடுத்து கேட்க வேண்டும். காலூ ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அல்லாஹ் என்று சொன்னதோடு இல்லாமல் அதிலே யார் உறுதியாய் கவ்வி பிடிக்கிறாரா? நீ அல்லாஹ்னு வாயில சொன்னா மட்டும் போத. சத்திய கொள்கைக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்னு சொல்றியா? அல்லாஹ் உன்னை எப்படி வாழ சொன்னான், எப்படி நடக்க சொன்னான், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறானோ அதை நீ கவ்வி பிடிக்க வேண்டும். அவ்வாறு பற்றி பிடித்தால் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உன்னிடத்திலே அல்லாஹ் வானவர்களை அனுப்புகிறான்.
வானவ படையினரை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் என்று கூறி அதிலே உறுதியாய் பற்றி பிடித்த அடியானே, அல்லாஹ் தகாஃபு, நீ அஞ்சாதே, வலா தஹ்சனு, நீ கவலைப்படாதே, வ அபிஷிரு, நீ நற்செய்தி பெற்றுக்கொள் அடியானே, பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். சத்திய கொள்கையில் இறைவனுக்காக நீ வாழ்கிற பொழுது ஸ்வர்க்கம் குறித்து நீ நற்செய்தி பெற்றுக்கொள் என்று அந்த வானவர் நற்செய்தி கூறுவாராம். ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஓர் அணியில பயணிக்கலாம். சத்திய கொள்கை நமக்கான பாதை. வெறுப்பா? ஏன் வெறுப்பு? எதற்காக வெறுப்பு? எதை சொன்னதற்காக வெறுப்பு? இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் நடத்திட முடியுமா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருவண்ணாமலையில் இவ்வளவு மக்களை கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்திவிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிற பொழுது கடுமையான எதிர்ப்புகள். அல்லாஹுவின் தூதர் ஆரம்ப காலம் அப்படித்தான் இருந்தது. அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று பெயர் பெற்றார்கள். உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவர் வர முடியுமா? உங்களை போன்று உண்மையாளர் வர முடியுமா? அப்படிப்பட்ட தூதர் தன் நாவிலிருந்து ஓர் இறைவன் குறித்து பாடம் நடத்திய பொழுது மண்ணை அள்ளி வீசினான். நாசமாயிப்போ. ஆரம்ப காலகட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தௌஹீது ஜமாத்திலே இருந்த கிளைகளோ சொற்பம்தான். அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற சிந்தனையில் கட்டப்பட்ட தௌஹீது பள்ளிகள் விரல் விட்டு எண்ணப்படுகிற பள்ளிகள் தான். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைக்கு தமிழகத்திலே 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் இறையருளால் உருவாகி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது. சத்திய கொள்கையை வாயளவிலே சொல்லாமல் வாழ்க்கை அளவிலே வாழ்ந்து காட்டியதன் வெளிப்பாடுதான். அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறோம். இஸ்லாமியர்களே, அல்லாஹுவிற்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது, மறுமையிலே தோற்று போவோம். அல்லாஹ் வெறுக்கிற காரியத்தை செய்யக்கூடாது, அல்லாஹ் கண்டிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது, அல்லாஹ் எச்சரிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் கண்டிக்கிற, அல்லாஹ் எச்சரிக்கிற, அல்லாஹ் கோபப்படுகிற அந்த மோசமான காரியம்தான் இறைவனுக்கு வைக்கிற இணை வைத்தல் என்கிற மாபாதக செயல். கடுமையான முறையில் அல்லாஹ் கோபப்படுகிறான். லுக்மான் என்கிற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து விட்டார், மரணிக்க போகிறார். மரணிக்கிற தருவாயில் இறுதி கட்டத்திலே தன் மகனை அழைக்கிறார். எவ்வளவோ உபதேசங்கள் இருக்கிறது. பிள்ளையை அழைச்சி சொல்ல வேண்டிய உபதேசம் ஏராளமானவைகள் இருந்தாலும் முதலாய் ஆணித்தனமாய் உள்ளத்தை துளைக்கிற ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். யா புனையே, என்ன அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. மௌத்தா போறார், இறுதி கட்டம். முதல் உபதேசத்தை சொல்லுகிறார், இறைவனுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் என்பது மாபெரும் அநீதி, சாதாரண அநீதி அல்ல. ஷிர்க் வச்சிராதே. இறைவனுக்கு நிகராக யாரையும் இணை கற்பிக்க கூடாது. சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். இறைவனுக்கு இருக்கிற ஆற்றலை சாதாரண மனிதர்களுக்கு நாம் கொடுக்கலாமா? நீங்க இந்த தௌஹீத் ஜமாத் நபர்கள் பேசுவதையோ அல்லது இவங்க சொல்லி நாங்க கேட்கணுமா அப்படின்ற சிந்தனையையோ தயவு செய்து ஓரமாய் வைத்து விடுங்கள். நீங்களும் நாங்களும்
ஒன்றாய் சொர்க்கம் செல்வதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள். நான் சொல்வதை நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால் அது மகத்தான அநீதி, மாபெரும் அநீதி. இஸ்லாமிய பெண்கள் சகோதரிகள் சாரை சாரையாய் ஏகத்துவ கொள்கையை நோக்கி விரைந்தாலும் கூட கணிசமான பெண்கள் இணை வைப்பு காரியத்திலே மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் முஹம்மது நபி காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறான், காஃபிர், மக்கா காஃபிர். அந்த மக்கா காஃபிர்களுடைய தன்மைகள் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எவ்வளவு அழுத்தமான ஒரு வசனம் என்று பாருங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே நீங்கள் அந்த மக்கா காஃபிர்கள் கிட்ட போங்க, அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேளுங்கள். வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத் வல் அர்த், வானத்தை பூமியை படைத்தது யார் என்று மக்கா காஃபிரிடம் போய் நீ கேளு. வஸக்கர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்திருப்பது யார் அப்படின்னு நீ கேட்டா, அங்கிருந்து நான் மக்கா காஃபிர்னு பேர் வைத்திருக்கிறேன் தெரியுமா, அவரிடத்தில் இருந்து பதில் வரும், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் இதை எல்லாத்தையும் படைச்சான். ஃபன்னா யுஃபகுன், அப்புறம் ஏண்டா முட்டா பயலா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நீ கேள். பிறகு ஏண்டா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? இன்னைக்கு காஃபிர்கிட்ட போய் கேட்டா இந்த பதில் வராது, மக்கா காஃபிர்கிட்ட போய் கேட்டா இந்த பதில் வந்தது. வானத்தை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ், சூரியனை சந்திரனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது அல்லாஹ். பிறகு ஏன் அவனுக்கு அல்லாஹ் காஃபிர்னு பேர் வைத்தான்? காஃபிர் என்று பட்டத்தை சூட்டியது ஏன்? அல்லாஹ்வே பதிலளிக்கிறான், அவர்களை படைத்தது யார், மன் ஹலகஹும், அவர்களை படைத்தது யார்னு போய் கேளுங்க. மக்கா காஃபிர்கிட்ட போய் கேளுங்க. லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்பார்கள். உன்னை படைச்சது யாரா? ஃபன்னா யுஃபகுன், பிறகு ஏண்டா மூளை வேலை செய்ய மறுக்கிறது? உன்னை படைச்சது யாரு, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு? இப்படி அனைத்து கேள்விகளுக்கும் அவனுடைய பதில் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்குமாம். பிறகு அல்லாஹ் அவனுக்கு காஃபிர் என்கிற பட்டத்தை சூட்டுவதற்கு காரணத்தை சொல்கிறான். வயஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், வயகூலுன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவர்கள்தான், அல்லாஹ் அல்லாத இவர்கள்தான் எங்களுக்கு நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே சிபாரிசு செய்வார்கள். காஃபிர் என்ற பட்டத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்னு புரியுதா? முஸ்லிம்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு தர்காவிற்கு செல்கிற இணை கற்பிக்கிற காரியத்தை செய்கிறவர்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா? நாங்க இவங்களை அல்லாஹ்னு சொல்லலையே, அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்க தானே சொல்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் நீ கண்ணியப்படுத்தினியா? அவுலியா என்கிறாய். நான் அவுலியா என்று சொன்னவர்களை நீ அவுலியா என்று சொல்லலாம், அது சத்திய கொள்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற 25 நபிமார்கள் அவுலியா. இவர்கள் அல்லாமல் வேறு ஒருவரை அவுலியா, அவுலியான்னா அல்லாஹ்வின் நேசர்கள்,
அல்லாஹ்வுடைய நேசனை அல்லாஹ் தானே சொல்லணும். அல்லாஹ் முடிவெடுக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், சமூகத்திலே அல்லாஹ்வின் நேசர்களுக்கு சூட்டப்படுகிற பெயர்களை பாருங்கள். பீடி மஸ்தான உலியா, கட்டி மஸ்தான உலியா, சட்டி மஸ்தான உலியா, சங்கிலி மஸ்தான உலியா, மோனகுரு மஸ்தான உலியா, குரங்கு மஸ்தான உலியா, அனுமார் மஸ்தான உலியா, அனிப்பில் அவுளியா, பாஸ்போர்ட் அவுளியா, கபரடி அவுளியா, வேப்ப மரத்த அவுளியா, புளிய மரத்த அவுளியா, மாமரத்த அவுளியா, மரத்தடி அவுளியா, இல்ல திருவாரூரை சுற்றி இருக்கு. ஏன்னா நம்ம மக்கள் பெரும்பாலும் இந்த நாகூருக்கு போகும்போது திருவாரூரை டச் பண்ணிட்டு தான் போவாங்க. திருவண்ணாமலை முஸ்லிம்கள் பெரும்பாலும் விரும்புறது 2 இடம் தான். ஒன்று நாகூர், இன்னொன்று ஏர்வாடி. அஜ்மீருக்கு போறது டூரா, அது ரொம்ப பயபக்தியோடு போறேன். அடுத்து பாருங்க, மிஸ்கின் அவுளியா, மலுக்கர் மஸ்தான் அவுளியா, ஆத்தங்கர அப்பா அவுளியா, அக்கரப்பள்ளி அவுளியா, மட்டைக்கு அப்பா அவுளியா, காத்தாடி அவுளியா, பல்லக்க அவுளியா, சந்தூக் அவுளியா, கால் துட்டு அவுளியா, ஒரு 85 பெயர் இருக்கிறேன். அரப் ஷா வலியுல்லா, இவர் யாரு? நம்ம பகுதியில் உள்ளவர். யாரை திட்டுறோமா? இவர்களை விமர்சிக்கிறோமா? நாம் கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். சத்திய கொள்கையிலே, சத்திய பாதையிலே இவர்கள் எல்லாம் அவுளியாக்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? நன்றாய் புரிய வேண்டும். அட, நபிமார்கள் அவுளியான்னு அல்லாஹ் சொன்னான். இவர்களை அவுளியாக்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? மரணித்து விட்டார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களை போய் அடக்கம் செய்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு ஆற்றல் உண்டா? நோயை போக்குவதற்கு ஆற்றல் உண்டா? கஷ்டத்தை நீக்குவதற்கு ஆற்றல் உண்டா? துன்பத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு ஆற்றல் உண்டா? முஸ்லிம்களே, சிந்தித்து பாருங்கள். இணை வைப்பு, இணை கற்பித்தல் அது சாதாரண பாவம் அல்ல. காது கொடுத்து கேளுங்கள், அல்லாஹ் எச்சரிக்கிறான். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ, இணை வைக்கிறாரோ, ஃபக்கது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, ஸ்வர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். ஹராம் என்கிற வார்த்தைக்கு முஸ்லிம்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளக்க வேண்டிய தேவையில்லை. ஹராம்னா என்ன நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஸ்வர்க்கம் ஹராம், ஷிர்க் வைத்து விடாதே, அவுளியான்னு கையேந்திராதப்பா, தர்காக்கு போகாதே, உங்கள் மீது இருக்கிற அன்பினால் அழைக்கிறோம். ஒரே ஒரு ஆதாரம், சத்திய கொள்கையிலே அல்லாஹ்வின் வார்த்தையிலே தர்காவிற்கு செல்வதற்கோ அவுளியாவிடத்திலே கேட்பதற்கோ ஒரு ஆதாரம் உண்டா? கைகளிலே தாயத்து கட்டுவதை பார்க்கிறோம். பேய் பிசாசு அண்டக்கூடாது, நல்லது நடக்கணும், கழுத்தில் ஒரு தாயத்து, தாயத்து இணை வைத்தல். பள்ளிவாசலின் வாசலிலே நின்று கொண்டு ஒரு அஜ்ரத்தை அந்த தாயத்தை கட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். தாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டா? அது ஒரு கயிறு. நபிகளாரிடத்திலே 10 நபர்கள் வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக. ரசூலுல்லாஹ் கிட்ட கைக்கு மேல கை வச்சு பையத் பண்றாங்க. 9 பேர்கிட்ட ரசூலுல்லாஹ் பையத்து உறுதிமொழி பிரமாணம் வாங்கிவிட்டு 10ஆவதாய் ஒருவர் வருகிறார். கையை நீட்டிய நபிகளார் வெடுக்கென்று இழுத்துக் கொண்டார்கள். அருகில் இருக்கிற தோழர்கள் கேட்டாங்க, பாயஅத்த திஸா, 9 நபர்கள்ட்ட பையத்து எடுத்தீங்க, ஓ தரக்தஹாதா, இவரை மட்டும் விட்டுட்டீங்களே ஏன்? அவர் கழுத்துக்குள்ள தொங்குற கயிறு எடுத்து ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. ஹாதிஹி தமீமா, இதுதான் தாயத்து, புரிந்து கொள்ளுங்கள். மன் தஅல்லக தமீமா ஃபகத் அஷ்ரக், எவன் தாயத்தை தொங்க விட்டானோ
அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். சத்திய கொள்கையில் தாயத்திற்கு இடம் இல்லை. அதே போன்று பாருங்கள், திருமணத்தின் பெயரால் எவ்வளவு எவ்வளவு மார்க்கத்திற்கு புறம்பான காரியம். ஒரு திருமணம்னு ஒன்று நடக்குது, எவ்வளவு காரியம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தராத காரியம். மக்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான பித்ஆ நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். திருமணம்னா அதற்கு செய்கிற அழிச்சாட்டியங்கள் சுப்ஹானல்லாஹ் தாங்க முடியல. பால மரம் நட்டுறாங்க, நலுங்கு வைக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குரூப் கிளம்பி நாங்க பூ வைக்க போறோம் கூட்டமா. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஹல்தி ஃபங்க்ஷனு, பால் குடம் எடுப்பது, நிறைய பெண்கள் அப்படியே வாயில மெமக்கிரிலாம் பண்ணுவாங்க, லொலன்னு ஏதோ கொலை விடுறாங்களாம். இந்த மெமிக்கிரிக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் உண்டா? சத்திய பாதையில கொலை விடுறது இருக்குதா? திருமணமாகி வந்ததற்கு பிறகு வீட்டுக்குள்ள விடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. தட்டை எடுத்துட்டு வரணும், அதுல எலுமிச்சப்பழம், கொஞ்சோண்டு கல், மண், இந்த ரெட் கலரு கூடுறதுக்கு கொஞ்சம் ஆச்சி மசாலா, சக்தி மசாலா ரெண்டையும் போட்டுக்க வேண்டியது. நெருப்பை வச்சு கொளுத்தி அப்படியே சுத்த வேண்டியது. ஆரத்தி ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம் இஸ்லாத்தில் உண்டா? இந்த ஆச்சி மசாலா போட்டா ரெட் கலர் ஏறத்தான் செய்யும். இதை வீட்டில் இருக்கிற அந்த பாட்டிகிட்ட போய் காட்டணும். அம்மாடி எவ்வளவு கண்ணு பட்டிருக்குது, எப்படி இந்த சிவப்பு கலர்ல இருக்குல்ல, நீ மஞ்சள் பொடியை போட்டா மஞ்சள் கலர் ஆகும், வத்த பொடியை போட்டா ரெட் கலர் ஆகும். இது ஃபார்முலா. இதுக்கு கண்ணு போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கருகமணி கலாச்சாரம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. கரிசமணி, கரிசமணிக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் உண்டா? திருமணமானதற்கான அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி கருகமணி கட்டினாங்களா? அதற்கு ஒரு பயபக்தி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பக்தியோடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், காலில் கிடக்கிற செருப்பு கல்லு பட்டு பிஞ்சிருச்சு, செருப்பு பிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். கல்லு தடைக்கு செருப்பு பீந்து விட்டது. கருகமணி ஒரு கயிறு தான். ஒரு ஆணி பட்டா தண்ணி பட்டா பிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், கருகமணி பிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, வாயில் அடின்றுவாங்க. அது எப்படி நீ பிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்லலாம்? அப்ப என்னையா சொல்லணும்? பெருகிருச்சுன்னு சொல்லு. பிஞ்சு போனது எப்படா பெருகிருச்சுன்னு சொல்ல முடியும்? செருப்பு பெருகிருச்சுன்னு சொன்னா லூசுன்றுவான். பிஞ்சு போன செருப்பை பிஞ்சதுன்னு தானே சொல்லுவேன். இல்ல கருகமணி பெருகிருச்சுன்னு சொல்லு. திருமணத்தின் பெயரால் கருகமணி மாற்று பிரமத கலாச்சாரம். மன் தஷப்பக பிகௌம் ஃபஹுவ மின்ஹும். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள். திருமணத்துக்கு மகர் தேவை, பெண்ணின் சம்மதம் தேவை, பொறுப்பாளர் தேவை, அவ்வளவுதான். திருமணத்திற்கென்று வாய்ப்பு இருந்தால் கணவன் சார்பாக வலிமா விருந்து அவர் கொடுக்கலாம். அதுவும் எளிமையா. திருமணத்திற்கென்று நடத்தப்படுகிற பித்ஆத்தான காரியங்களை பார்க்கிறோம். குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். நான் சொல்லாததை உருவாக்கினால் அது பித்ஆத். ஒவ்வொரு பித்ஆத் வழிகேடு. நான் சொல்லாததை உருவாக்கிய பித்ஆத் உன்னை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றால் அது வஹியை பின்பற்றுவதுதான், அல்லாஹ்வின் கூற்றை பின்பற்றுவது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை அவன் சொன்ன அடிப்படையிலே பின்பற்றுவது. ஆனால் சமகாலத்திலே பார்க்கிறோம்,
நபித்தோழர்களை பின்பற்றலாம். நபித்தோழர்களின் கூற்று மார்க்கம்தான். இவங்க தங்களை தாங்களே சலஃப்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நம்ம மக்கள்லேயே பலர் இவங்களும் தௌஹீதத்தான சொல்றாங்க. தௌஹீது அடிப்படையில் நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க, விரல அசைக்கிறாங்க, திடல்ல தொழுகிறாங்க, கூட்டு துவா ஓதுறது இல்லை, தர்ஹாக்கு போறது இல்லை, தாயத்து கட்டுறது இல்லை. தௌஹீது மாதிரி தானே தெரியுது. அப்படி குழம்பி விடுவதை பார்க்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உனக்கு வகியாக எது அறிவிக்கப்பட்டதோ அதை கவ்வி பிடிப்பீராக. ஃபஇன்னக அலா சிராத்தி முஸ்தகீம். அப்போதுதான் நீ நேரான பாதையில இருக்கிறாய். உனக்கு நான் எப்படி வாழச் சொன்னேனோ, எதை வகியாய் அறிவித்தேனோ அதை மட்டும் கவிப்படி. ஆனால் சமூகத்திலே பார்க்கிறோம், சலஃப் கொள்கையை தூக்கி பிடிப்பதை பார்க்கிறோம். நபித்தோழர்களின் கூற்று மார்க்க ஆதாரம். தயவு செய்து காது கொடுத்து ஒரே ஒரு விஷயத்தை கேளுங்கள். குர்ஆனிலா அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையிலா நபி தோழர்களை பின்பற்றலாம் என்று ஒரே ஒரு ஆதாரத்தை இந்த சலஃப் கூட்டத்தினரால் காட்ட முடியுமா? ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம். என்னை பின்பற்றுவது போன்று என் தோழர்களை பின்பற்றுங்கள். நபி தோழர்கள் மனிதர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களிடத்திலேயே சில பிழைகள் வந்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்கள் செய்கிற பிழைகளை, பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அது தனி. அவர்களின் கால் தூசி அளவிற்கு கூட நாம் வர இயல. அபூபக்கருடைய கால் தூசு அளவுக்கு நம்ம வந்துட முடியுமா? உமர் ரலி, உஸ்மான் ரலி, அலி ரலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலி, அபூ தல்ஹா ரலி, இது போன்ற தியாக தோழர்களின் கால் தூசு அளவுக்கு நம்மளால வர முடியுமா? முடியாது. அவர்கள் தியாகிகள். இஸ்லாத்திற்காக தங்களின் இரத்தத்தை உரமாய் விதைத்தவர்கள். அவர்கள் விதையா போட்டிருக்கிறாங்க. இதுவெல்லாம் அவர்களின் சிறப்பு. அவர்களின் சிறப்பு மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? ஏன் மக்களை குழப்புறீங்க? இந்த சலஃப் கூட்டத்தார் இருக்கிறாங்கல்ல, சத்திய கொள்கையை விட்டு தடுமாறி செல்வதை பார்க்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலேயே நானும் சலஃபு நானும் சலஃப்னு ரெண்டு சாரார் சொல்லிக்குவாங்க. ஆனால் குழப்பம், பிறை விஷயத்திலே குழப்பம். கல்யாணம், ஒரு சாரார் சொல்லுவாங்க, எந்த கல்யாணம் எந்த திருமணமா இருந்தாலும் போய் சாப்பிட்டுக்கோ. அது பெண் வீட்டு சாப்பாடா இருந்தாலும் சரி, வரதட்சணை திருமணமா இருந்தாலும் சரி. நல்லா கவனிக்கணும். வெளிப்படையா தௌஹீதுன்னு தெரியும். ஆடம்பர திருமணம், வரதட்சணை திருமணம், எந்த கல்யாணம்னாலும் போய் சாப்பிட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. ஒரு சலஃபு கூட்டம் சொல்லும், சவுதி பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும். லோக்கல்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நம்ம பகுதியில் பிறை தெரிந்தால் அப்பொழுதுதான் நோன்பு பிடிக்கணும், நோன்பு விடணும். ஆயிரம் குழப்பம். அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு தெளிவில்லை. யாரேனும் நபித்தோழர்களை பின்பற்றலாம், அதில் மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கிறது என்று சகோதரர்களே, சகோதரிகளே,
உங்களிடத்திலே வந்து பேசினால் துணிச்சலாய் கேளுங்கள். நபி தோழரே, மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது போன்று பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரம் கொடு என்று கேளுங்கள். இறுதியாய் பாருங்கள், அல்லாஹ்வின் பேரருளால் எத்தனையோ கழகங்கள் இருக்கிறது. அந்த கழகங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இருந்து கொண்டே அரசியல் சாக்கடையிலே மூழ்கி விடுவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த உலக ஆதாயத்திற்காக, உலக ஆசைக்காக அரசியல்வாதியிடத்திலே போய் கைகட்டி நிற்பதா, சீட்டுக்காக நிற்பதா, ஓட்டுக்காக நிற்பதா, பதவிக்காக நிற்பதா, அது நமக்கு தேவையே இல்லை. இந்த உலகத்தில் நான் சம்பாதிப்பதை விட என் இறைவனின் மார்க்கமே பெரியது என்பதைத்தான் பல்லாண்டு காலமாக சத்திய கொள்கையை தௌஹீத் ஜமாத் சார்பாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு நபித்தோழர் ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். சத்திய கொள்கையை ஏற்று அந்த போர்க்களத்திலே வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு அந்த போரிலே கிடைத்த செல்வத்தை பங்கு வைத்து கொடுத்தார்கள். அவர் சொன்னார், அந்த கிராமவாசி சொன்னார், இந்த பொருளாதாரத்திற்காகவெல்லாம் நான் இஸ்லாத்திற்கு வரவில்லை, இறைவனுக்காக வாழ வேண்டும், சத்திய கொள்கையிலே வாழ வேண்டும். இதோ இந்த தொண்டை குழியிலே எதிரியின் அம்பு குத்தப்பட்டு நான் சாக வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் தஸ்துகில்லா யஸ்துக்க, நீ உண்மையை சொல்லி இருந்தா அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்துவான். பிறகு சில நாட்களுக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு ஒரு போர்க்களம் நடக்கிறது. அவர் ஆசைப்பட்டது போன்றே எதிரியின் அம்பு தொண்டை குழியிலே குத்தப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஷஹீதான ஜனாசாக்களை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது அந்த அடையாளத்தோடு தொண்டை குழியிலே அம்பு சொருகப்பட்ட அவர் மரணித்து கிடக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அஹுவஹுவே அஹுவஹுவே, இவர் அவர்தானா? அவர்தானா? தொண்ட குழியில குத்தி சாகணும்னு, ஷஹீதாகணும்னு விரும்பினாரு, அவர்தானே? ஆமாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவர் சத்திய கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிக்க ஆசைப்பட்டார், அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்தினான். உடனே கையேந்துகிறார்கள், இறைவா, இவர் உனக்காகவே வாழ்ந்தார், உனக்காகவே போரிலே கலந்து கொண்டார், உனக்காகவே ஷஹீதாக்கப்பட்டார். இறைவா, நான் சாட்சி, நான் சாட்சி, நான் சாட்சி என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தோழருக்கு புகழாரம் சூட்டியதை பார்க்கிறோம். ஜமாத்தார்களே, தௌஹீத் சொந்தங்களே, மனித திருப்தி நமக்கு தேவையில்லை, தெருக்காரர்களின் திருப்தி தேவையில்லை, குடும்பத்தாரின் திருப்தி தேவையில்லை, ஒரு ஊரின் திருப்தி, ஒரு ஜமாத்தின் திருப்தி தேவையில்லை. சத்திய கொள்கையிலே வாழுகிற பொழுது பிரச்சனைகள் வரும், தாறுமாறாய் வரும், துன்பங்கள் வரும், சித்திரவதை செய்யப்படுவோம், ஏச்சு பேச்சுக்களை கேட்க நேரிடும். மற்றவர்களின் திருப்தியை விட, மனிதர்களின் திருப்தியை விட, இந்த மனிதர்களை எல்லாம் படைத்த ரஹ்மானின் திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த சத்திய கொள்கையில் நாம் உறுதியாய் வாழ்ந்தால், சமரசம் இல்லாமல் வாழ்ந்தால், சத்திய கொள்கையை ஏற்று சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால், இந்த கொள்கையில் நாம் வாழ்ந்ததற்கு
அல்லாஹ்வின் தூதரை சாட்சியாயிருப்பார்கள். சத்திய கொள்கையே மறுமைக்கான வெற்றி. மனித திருப்தியை கால்களுக்கு கீழாய் புதைப்போம், இறைவனின் திருப்தியை தூக்கி பிடிப்போம். சத்திய கொள்கையிலே வாழ்ந்து சத்திய கொள்கையிலேயே மரணித்து மறுமையிலே அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.